ஹலோ மக்களே, மனசாட்சி. இப்போதான் அயலான் படம் பார்த்துட்டு வந்தேன். இந்த வீடியோவில் நம்ம அயலான் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். படம் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல சயின்டிஃபிக் கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. எஸ்கேன்னா இந்த படம் ரொம்ப நாளாக ரொம்ப தடையாகவே இருந்தது. இந்த படம் ரொம்ப நாள் ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, எப்போ இந்த படம் வரும்னு. எப்படியோ 2024 பொங்கலில் வந்துருச்சு படம். சயின்டிஃபிக் டெக்னாலஜி நல்லா இருக்குது. சயின்டிஃபிக்காக நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஏலியன் சிஜி ஒர்க்லாம் நல்லா இருந்தது. ஒரு அந்த ஸ்பார்க்குன்ற ஒரு மந்திரக்கல் மாதிரி இருக்கும், மேஜிக் ஸ்டோன் மாதிரி, அந்த வச்சு தான் கதையே. ஸோ அந்த ஸ்டோனில் தான் நோரான் கேஸ் பரவி எல்லா நோரான் கேஸ் வந்து பச்சை கலரில் ஒரு புகை மூட்டல் மாதிரி வரும் நோரான் கேஸு. அந்த நோரான் கேஸ் மூலியமாக தான் மக்கள் அவதிப்பட்டு மூச்சுக்குள்ளேயும் மூக்குக்குள்ளேயும் இன்ஹேல் ஆகி வெளியில் வந்த பிறகு அஃபெக்ட் ஆகி நம்ம மக்கள்லாம் இறந்துடுறாங்க. இது இல்லாமல் பூச்சிங்களும் சாகுது, இயற்கையும் அழியுது, பூக்கள் பிளான்ட்ஸ் எல்லாமே அழியுது இந்த நோரான் கேஸ்னால தான். ஸோ அந்த ஸ்பார்க் இருந்தால், அந்த ஸ்பார்க்குங்க அந்த ஸ்டோன் இருந்தால் தான் இந்த நோரான் கேஸ் கட்டுப்படுத்த அந்த ஒரு கெட்ட சயின்டிஸ்ட் இருக்கிறான். அவன் தான் வில்லன், வெள்ளையாக இருப்பான். பாலிவுட் படத்தில் வர ஹீரோ மாதிரி ஒரு வில்லன் நல்லா இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பாலிவுட் படத்தில் வர மாதிரி ஒரு வில்லன் இருந்தான். ஸோ அந்த ஏலியன் சிஜி ஒர்க்கு செம்மையாக இருந்தது. முழுக்க ஃபுல்லாக ரஹ்மான் அண்ணன் மியூசிக் தான். இசை புயல் ஏஆர் ரஹ்மான், அவரோட மியூசிக் சொல்லவே தேவையில்ல, நல்லா இருந்தது. மியூசிக்ஸ் எல்லாமே, பிஜி ஒர்க்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. மொத்தத்தில் நம்ம ரகுல் பிரீத் சிங் மேடம், அவங்க சின்ன ரோல் இருந்தாலும் அவங்க சின்ன சீன் ரோலில் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு அண்ணன் காமெடி, கருணாகரன் அண்ணன் காமெடி, அதுக்கப்புறம் நம்ம கலக்கப்போவது யாரில் ஒரு காமெடி இருப்பார், அவர் காமெடி ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும். ஸோ அவர் பேர் எனக்கு சரியாக வாயில் தெரியல. ஸோ தெரிலன்னு தானே சொல்ல முடியும். ஸோ தெரில. ஸோ இவர் யோகி பாபுன்னா கருணாகரன் 3 பேர் காமெடி பஞ்சம் இல்லை, நல்லா இருந்தது. சித்தார்த் அண்ணன் டப்பிங், ஏலியன் டப்பிங் வாய்ஸ் மிக அருமையாக இருந்தது. ஸோ மனுஷங்களை வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து ஒரு விவசாயி. இந்த படத்தில் விவசாயி, இயற்கையை ரொம்ப நேசிக்கிறாரு. விலங்குகள், உயிரினங்கள், பறவைகள் இதெல்லாம் ரொம்ப நேசிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு சுதந்திரம், அவங்களுக்கு கூண்டில் இருந்தால் அவங்கள வெளியில் விடுறாரு. ஸோ சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் நம்மளை மாதிரி அதுங்களும் சுதந்திரமாக வாழணும், இருக்கணும்னு சிவகார்த்திகேயன் அண்ணா இந்த ஆக்டிங் பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்பா வந்து ஒரு கடன் வாங்கி வச்சுட்டு அப்பா இறந்து போயிடுவார். அம்மாவும் ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கிடுவாங்க. அந்த கடன் வாங்கிறதுக்காக ஒரு மெட்ராஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஏலியனெல்லாம் பார்த்து. ஸோ ஸ்பேஸ்ஷிப் சிஜி ஒர்க்லாம் நல்லாவே இருந்தது. ஸோ சூரோ சாங் ஒன்று இருந்தது, அது நல்லா இருந்தது. தேட்டரில் வைபிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வேறு லெவல் சோகோ, அது பாட்டு செட்டுலாம் அழகாக அருமையாக இருந்தது. தேட்டரில் பார்க்குற மாதிரி ரசிக்கும்படியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம வில்லன் நம்ம இஷா கோபிகர், முன்னாள் விஜய் கூட அரவிந்த் சாமி கூடலாம் நடிச்சிருந்தாங்க. மிக செம்மையாக 90s டைம்லலாம் ஒரு அழகான ஹீரோயின். இந்த படத்தில் வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு ஆக்டிங் பண்ணிடுறாங்க. ஒரு நெகட்டிவ் ஷேடு இந்த படத்தில் அவங்க இஷா கோபிகர், அந்த வில்லன் கூட சேர்ந்து இவங்களும் இஷா கோபிகர், அது அவங்க கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி பார்த்தா அயலான் பெஸ்ட் மூவி கம்பேரிங் டு மாவீரன். அயலானும் நல்லா தான் இருந்தது. ரஹ்மான் சார் மியூசிக் நல்லா இருந்தது. கடைசியில் எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலான சீன் என்னாச்சுன்னா, இன்டர்வலில் வந்து அந்த வேற்றுக்கிழகவாசியை வந்து அவங்க சொந்த ஊருக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுவார் சிவகார்த்திகேயன். அது ஆக்சிடென்ட் ஆகிடும். இவங்க அடித்து அந்த ஏலியனோட பிடிச்சாதான் இவங்க அந்த நோரான் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணி எல்லா மக்களையும் சாவடிக்க முடியும். ஸோ இதுதான் மையம் ஆஃப் த ஸ்டோரி, அயலான் ஆஃப் த மெயின் ஸ்டோரியே. அந்த நோரான் கேஸை வந்து இந்தியா ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணி, பாருங்க, இந்தியா ஃபுல்லாக அதை ரிலீஸ் பண்ணி எல்லா மக்களையும் சாவடிக்கணும். அந்த வில்லனால் இது வரைக்கும் 7,14,3338 பேர் இறந்துருக்குறாங்க. அது வந்து அந்த ஏலியன் வந்து கரெக்டாக கணக்கு பண்ணி சொல்லும். ஸோ இதுதான் எடுத்திருக்கு படம். ஸோ அதனால் சிவகார்த்திகேயனையே அந்த ஏலியன் நம்பிச்சுன்னா
நீ தான் எல்லா உயிரினங்களையும் மதிக்கிற, எல்லா உயிரினங்களும் அன்பு காட்டுற, அன்பு செலுத்துகிற, எல்லாருமே வாழணும்னு நினைக்கிறனால சிவகார்த்திகேயன் கூட அந்த ஏலியன் நல்லா பழகும். ஸோ அப்படி தான் எடுத்துருக்குறாங்க. படம் நல்லா இருந்தது. எஃபெக்ட்ஸ்லாம், சிஜி ஒர்க்கு, டான்ஸிங்லாம் நல்லா இருந்தது. சித்தார்த் அண்ணன் தான் படமே. ரஹ்மான் மியூசிக் இன்னொரு படம், எஸ்கே அண்ணாவோட பர்ஃபார்மன்ஸு, யோகி பாபு காமெடி. இதுதான் மெயின் 4 தான் படத்தில் இருக்கிறதுலே செமையாக இருந்தது. அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணாவை காப்பாற்றிடுவார் அந்த ஏலியனை. ஸோ நமக்கு உதவி பண்ண, நம்ம உயிரை காப்பாற்றின ஏலியனை அதுக்கு காப்பாற்றி விட்டுருவார். காப்பாற்றி விட்டுட்ட பிறகு ஏலியன் பறந்துடும். ஏலியன் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் உட்காந்து அப்படியே அழகாக மேலே போயிட்டு என்ன சொல்லு சிவகார்த்திகேயன் அந்த இஷா கோபிகர் நெகட்டிவ் ஷேட் பண்ணிங்கன்னா சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து குத்திடுவாங்க, நெஞ்சிலே கத்தி ஏற்று. குத்திட்ட பிறகு சிவகார்த்திகேயன் வந்து இறந்து போயிடுவார். ஸோ ஏலியன் அதை பார்த்துட்டு, ஒரு மனுஷனுக்கு கூட நன்றி இல்லைடா ஏலியன்டா, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணிக்கிறான், அவனெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க மனுஷங்க. ஆனால் ஒரு ஏலியன் வேற்றுக்கிரக வாசி, அவன் நம்மளை உயிரை காப்பாற்றினான், நம்ம காப்பாற்றி ஆகணும். போகிற இடத்த நான் உன்னை காப்பாற்றிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் போயிட்டு மேலே வந்து காப்பாற்றி அதோட உயிர் பாதியை சிவகார்த்திகேயனுக்கு குத்து, சிவகார்த்திகேயனுக்கு அந்த உயிரை குத்து காப்பாற்றிடு. ஸோ நல்லாவே இருக்குது. நல்லா அது கொஞ்சம் லைட்டாக எமோஷன் ஆச்சு எனக்கு, லைட்டாக இன்டர்வல் சீன் முன்னாடி. ஒரு ஏலியனை கேப்சர் பண்ணி பிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன்னா வந்து அவருக்கு அந்த ஸ்டோரியெல்லாம் நோரான் கேஸால் மனிதர்களுக்கு ஆபத்து எல்லாம் சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து அந்த வில்லனை பிடிச்சி கிளைமேக்ஸ் செட்டெல்லாம் நல்லா இருந்தது. ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் பார்க்கும்படி நல்லாவே இருந்ததுங்க. ஸோ அயலான் இட்ஸ் அ பெஸ்ட்டு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி அயலான். போய்ட்டு தேட்டரில் பாருங்கள். கொஞ்சம் அப்பப்போ கெமிஸ்ட்ரி இருந்தது. ரகுல் பிரீத் சிங் மேடமுக்கும் சிவகார்த்திகேயன் அண்ணனுக்கும் கொஞ்சம் ரொமான்டிக் இருந்தது. நல்லாவே இருந்தது படம். போயிட்டு பாருங்க. பாய்.